2021 ஜனவரி மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கரெக்ட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன இருந்துச்சு, அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆச்சு, யூஎஸ் கேபிட்டல் ரயட்டில் ஆரம்பித்து இந்த வாரம் கேம் ஸ்டாக் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சேனலில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடக்குது, முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து நீங்கள் எப்படி யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. சரி, ஃபஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வீக் முக்கியமாக நடந்த விஷயமே யூஎஸ் கேபிட்டலில் ரயட் நடந்தது. யூஎஸ்லாம் இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கு அவ்வளோவா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் அன்சர்டனியாக இருந்ததுக்கு காரணமே அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்த ஜார்ஜியா செனட் எலெக்ஷன்ஸ். செனட் எலெக்ஷன்ஸ்ன்றது நம்ம ஒரு லோக்சபா எலெக்ஷன்ஸ் மாதிரி. அதில் டெமோக்ராட்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்களா இல்லையா, யார் ஜெயிப்பா, அந்த டென்ஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடியாக ஆரம்பிச்சிச்சு. பிரச்சனையே செகண்ட் வீக்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க பிரசிடென்ட் ட்ரம்ப்போட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாரோட ஷேர்ஸும் கம்மியாச்சு. ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் நல்லாவே லாஸ் ஆனாங்க. ஃபேஸ்புக்லாம் 267லேருந்து 3 நாளில் 245க்கு ட்ராப் ஆனாங்க. ட்விட்டரும் 54லேருந்து 47க்கு ட்ராப் ஆனாங்க. அதாவது 17% ட்ராப். ஆனால் கொஞ்ச நாள்லேயே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுலேருந்து லெசன் என்னென்னா, நம்ம லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பப்போ இந்த மாதிரி நாய்ஸ் வரதான் செய்யும். அப்போலாம் அதை பற்றி அவ்வளோவா கண்டுக்க தேவையில்லை. அதே செகண்ட் வீக் இன்டெல் கம்பெனி அவங்களோட சிஇஓவை மாற்ற போகிறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸை எல்லோரும் பாசிட்டிவாக தான் நம்பினாங்க. அதுக்காக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே ரியாக்ட் பண்ணுச்சு. 3 நாளில் 14% இன்க்ரீஸ் ஆச்சு. இது இன்னொரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அடுத்ததாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் வேக்சின் அனௌன்ஸ் பண்ணது. யூஎஸில் இவங்க 3வது கம்பெனி. ஃபைசர், மொடர்னாக்கு அடுத்தது கோவிட் வேக்சின் தயாரிக்கிறாங்க. இந்த நியூஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. யாராச்சும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஜே&ஜே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நடக்கும்போதே பொறுமையாக GameStop ஸ்டாக் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இதே ஜனவரி மாதம் ஏர்னிங் சீசனும் கூட. அதாவது கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஏர்னிங்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே பேங்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பேங்க்ஸ் தான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஜேபி மார்கன்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போவுமே பேங்க்ஸ் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எப்போவுமே பேங்க் ஸ்டாக்ஸ் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்டாக் மேலே போகும். ஆனால் ஒன்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 99% டைம் கீழே தான் போகுது. அது நிறையா பேங்க் கம்பெனிக்கு நடந்துருச்சு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஸ்டாக்ஸும் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா பாசிட்டிவில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நெகட்டிவில், மந்த் ஃபுல்லாக -2% நெகட்டிவில் இருக்காங்க. ஜான்வரி ஃபஸ்ட் 2 வீக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. அதுதான் பிட்காயின். 2017 டிசம்பர் அப்போ ஒரு $16,000 to $17,000 வரைக்கும் ஒரு பிட்காயின் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நல்லாவே ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த 16,000 தாண்டி கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. நானும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டே எனக்கு மறந்து போச்சு. இது ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் வந்திருக்கு. சரி, தேர்ட் வீக்குக்கு வருவோம். ஒரு வழியாக ஜோ பைடன் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனார். ட்ரம்ப்பும் சைலண்ட்டாக காமாக கிளம்பிட்டார். ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹாப்பி. அதே சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸும் அவங்களோட ஏர்னிங்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண ஒரே நாள்லே 17% இன்க்ரீஸ் ஆனாங்க. ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. சரி, இப்போ GameStopக்கு வருவோம். GameStop கம்பெனி வீடியோ கேம்ஸ் ரிலேட்டட் கம்பெனி. இந்த ஸ்டோர்ஸை நீங்கள் மால்ஸ்லேயும் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ ஏன் இவங்க நியூஸில் இருக்காங்க, இப்போ ஏன் எல்லோரும் இதை பற்றி பேசுகிறாங்க, எப்படி இந்த கம்பெனி ஸ்டாக் மூலமாக நிறைய பேர் ப்ராஃபிட் ஆனாங்கன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நான் பேச போகிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். GameStop ஸ்டாக் ஜனவரி 4 அன்னைக்கு ஒரு $17க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போது 29 அன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட $325க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 1625% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம எப்பயும் சொல்கிற எக்ஸாம்பிள் படி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது கிட்டத்தட்ட 17 lakhs ஒரே மந்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, இது எப்படி நடந்துச்சு?
அதுக்கு முன்னாடி ஒரு 2 கான்செப்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்புறமா ஷார்ட்னா என்னன்ட்டு குவிக்காக பார்த்துடலாம். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் தான். ஆனால் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸை ஷார்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே தான் போகும்ன்ட்டு பெட் வைக்கிறது. அவங்க வச்ச பெட்டு மாதிரியே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா அவங்க நல்லா ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வச்ச பெட்டுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அவங்க லாஸ் ஆவாங்க. இதுதான் GameStop ஸ்டாக்குக்கும் நடந்துச்சு. நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிடும், உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $0 போயிடும்லாம் பெட் வச்சாங்க. இதை ரெட்டிட் ஃபாரமில் ஒருத்தன் போஸ்ட் போட்டான். GameStop கம்பெனி வந்து பேங்க்ரப்சிலாம் ஃபைல் பண்ணாது, அது ஒரு டீசெண்டான கம்பெனி தான், அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் நல்லாவே இருக்குது, எவ்வளோ தான் கடன் இருந்தாலும் அவங்க ரீபே பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நிறைய பணம் வச்சுருக்காங்கன்ட்டுலாம் போஸ்ட் போட்டான். அதை அவன் ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ தான் அந்த போஸ்ட்லாம் வைரலாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஸ்டாக் வாங்கினனால ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்க்ரீஸ் ஆனோடனே இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே தான் போகும், $0 ஆயிரும் அப்படின்னு பெட்டு வச்சவங்களாம் எக்கச்சக்கமான லாஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க லாஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுமே சேர்ந்து இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஸ்டாக்கை வாங்குறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஸ்டாக்கை வாங்குறாங்க. ஓவராலாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு மாதத்துலேயே நிறையா பேர் மில்லியனராக ஆயிருக்காங்க. $50 வாங்கினவங்களாம் இப்போ $400 அந்த ஸ்டாக் போகும்போது விற்றதுனால எக்கச்சக்கமான ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ சில பேர் ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு ப்ராஃபிட் நல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் சில பேர் இன்னமும் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்காங்க. ஸோ எப்போ இது கிராஷ் ஆகும், எப்போ இது கீழே வரும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ யாராச்சும் இது பார்க்குறீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை ப்ராஃபிட்டில் வச்சுருந்தீங்கன்னா, நல்ல டீசென்ட் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வெறும் GameStop ஸ்டாக்குக்கு மட்டும் நடக்கலை. இது மாதிரி AMC, BlackBerry, Nokia இந்த கம்பெனிஸுமே வந்து அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கான்செப்ட் அதே தான். ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கீழே தான் போகும்னு பெட்டு வைக்கிறாங்க, ரெடிட் ஃபாரமில் போஸ்ட் போடுறாங்க, ஜென்ரல் பப்ளிக் வந்து ஸ்டாக்கை வாங்குறாங்க, ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனோடனே ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு எக்கச்சக்கமான லாஸ் ஆகுது. அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் இல்லை லாஸை கம்மி பண்ணுறதுக்கும் அவங்களுமே சேர்ந்து ஸ்டாக்கை வாங்குறாங்க, ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எப்போ கிராஷ் ஆகும்ன்ட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸும் சேர்ந்து அந்த ஸ்டாக்கை திருப்பி வாங்குறாங்கன்ட்டு? அப்படி வாங்கலைன்னா அவங்க எக்கச்சக்கமான லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மெல்வின் கேபிட்டல்ன்ற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி $3 பில்லியன் லாஸ் ஆகி இந்த GameStop கம்பெனினால் வெளியே வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்னமும் GameStop கம்பெனி வந்து கீழே தான் போகும்ன்ட்டு பெட்டு வச்சுருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதெல்லாம் தான் GameStop ஸ்டாக்குக்கு லாஸ்ட் வீக் நடந்தது. ஜனவரி 25 அன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் டைமாக $150 கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 27 அன்றைக்கி ஈலான் மஸ்க்லாம் GameStop ட்வீட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா $300 மேலே போச்சு. அப்போ தான் நான் சொன்ன அந்த மெல்வின் கேபிட்டல்லாம் அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் $430 மேலே போச்சு. ஆனால் திடீர்னு ஒரே நாளில் இன்ஃபேக்ட் ஒரு 2 மணி நேரத்துலேயே $160 கீழே வந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறையா ட்ரேடிங் ப்ரோக்கர்ஸ்லாம், ராபின்ஹுட், இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸ், அவங்களாம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து யாராலையும் வாங்க முடியாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் மடமடன்ட்டு கீழே போச்சு. அப்புறமா ஒரு ஃப்ரைடே வாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திரும்பி கொஞ்சம் ஒரு 300 மேலே போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆக போகுதுன்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் AMD, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவ்வளோ மேஜர் நியூஸ் சைக்கிளில் வரவே இல்லை. லாஸ்ட் வீக் மார்க்கெட்டே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் GameStop கம்பெனி மட்டும் பாசிட்டிவில் இருந்துச்சு. எல்லோரும் மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து GameStop கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். ஜனவரி மாதமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மந்த் தான். நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கலாம். ப்ராப்ளி என்னோட லாங்கஸ்ட் வீடியோ இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். கடைசி செக்ஷனில் நம்ம டாப் 10 2020 ஸ்டாக்ஸ்லாம் ஜனவரி மாதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு குவிக்காக பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.